என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. ஒன்றுடா அதெல்லாம். படம் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கவினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி கதையில் வந்து எடுத்து நடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிஸ்க்கும் இருக்குது. மாஸ்க் படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், அது என்ன போகுது என்ன வருதுன்னெலாம் தெரியாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கவின் ஆக்டிங்கு, சார்லி, அந்த ஹீரோயிங் எல்லாமே வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மாதிரி ஹீரோயிங் ஆயிடுவாங்க. அதனால் நிறைய படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நிறையா சஸ்பென்ஸ் கேரக்டர் தான் அதிகமாக இருக்கும். நம்ம சார்லி வந்து கடைசியாக ஒரு விஷயம் பண்ணுவார், அது நமக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்மாக இருக்கும். கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தில். சுமாராகுதுண்ணா, ஒன்றும் நல்லா இல்லை. நல்லா கடத்தல் படம் மாதிரி இருக்கானா மணி? ஐயோ என்னால் முடியல, எதுவும் கேட்காதீங்கண்ணா, வேண்டாம் எதுவும் கேட்காதீங்க. சுமார் தான், ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. இத்தனை பேர் பயன்படுத்தி எதனால ஏன் என்ன ஆச்சு படம் வந்து ஏதோ ஒன்றும் இல்லை, பயங்கர குழப்பமான ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணான்னு போகுது படம். என்ன ஏன்னா வந்து ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வந்து இங்கே நிறையா ஒரு பெரிய தலைகள்லாம் வந்து இந்த சொசைட்டியில் நிறையா ஃப்ராடு வேலைங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களையே ஏமாற்றி இது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் கதை தான். அவுட் அண்ட் அவுட் வந்து நெகட்டிவ். படத்தில் வர எல்லாருமே வந்து நெகட்டிவ் ஷேட் தான். இல்லை சாங் வந்து இன்னொரு சாங் கூட ஆட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா சாங்கையும் தூக்கி போட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் போர் அடிக்கிற மாதிரி இது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் எடுத்துருக்கலாம், படம் ஏமாத்துறாங்கன்ற அதை மாத்திரம் எடுத்து அதை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 கதை கொண்டு வந்து அதெல்லாம் பழுத்து விட்டுட்டாங்க. ஆண்ட்ரே எப்படி பண்ணியிருக்கு? கவின் நல்லா நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியா வந்து நல்லா பார்ப்போம். எது மாதிரி சொல்லியிருந்தேன்? பணத்தை வச்சு தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம். 2 மணி நேரம் இந்த இடைவேளைக்கு மேலே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக. ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? பிடிக்கும். கவினுக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கதையாக தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். எதனால மாஸ்க்னு வச்சுக்கிறாங்க பேர்? நம்ம மாட்டணுன்னு தான். மிடில் கிளாஸோட ஸ்டோரி கனெக்ட் ஆகுதுங்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. நான் பார்க்கல, ட்ரூ ஸ்டோரின்றாங்க. இதையா தெரியல சார், எனக்கு புரியல. நீங்கள் மாட்டிட்டீங்களா? ஆமாம், நான் மாட்டிக்கிட்டேன். மாட்டிட்டீங்க. சரி, அண்ணா அப்படின்னா கடி குத்த போகிறாங்க, நீங்கள் ரீல்ஸ் போட போகிறீங்க. ஓகே. ஆண்ட்ரியா தான் இந்த படத்தில் நம்ம வட சென்னையில் வர வில்லி மாதிரி. அது என்ன பண்ணுன்னு திடீர்னு என்ன பண்ணுன்னு தெரியவே தெரியாது. அதுலையாவது வந்து டைலாக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இதில் ஆக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம சைனீஸ் கேரக்டரை யாரையோ ஒருத்தர் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வில்லி கேரக்டராக இருக்காங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அந்த நெகட்டிவ் ஷேடுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்றத வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தில். கவினோட ஆக்டிங் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. கவினோட ஆக்டிங்க்கு வந்து நான் ஏன் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 15-20 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு விஜயோ அஜித் சூர்யா மாதிரியோ வரதுக்கு வந்து நிறையாவே வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அந்தளவுக்கு வந்து பொறுமையாக வந்து அவர் கதையை சூஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் சரி, அவர் வந்து இந்த கதையை வந்து அவர் சூஸ் பண்ணதுக்கு விதம் வந்து டப்புன்னு வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரியோ ஏதாவது ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணி அவர் வந்து பண்ணியிருக்கலாம் அந்த படத்தில். பட் எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கார். ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு இது போதும், எனக்கு இது எது வேணும் எது வேணான்ற விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த படம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து படம் வந்து 2 மணி நேரம் தான். நல்லா ஒரு ராபரி மாதிரி படம் யாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. எது மாதிரி சொல்லியிருந்தேன்? சோறு நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். என்னோடப்பா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கா? அதான் என்ன சும்மா அந்த ஹெய்ஸ்ட் மாதிரி தான் எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? ஓரளவுக்கு சுமாராக போகுது. ரொம்ப ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரிலாம் இல்லை. ட்ரெய்லர் பார்க்கல எதுவும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரே எப்படி பண்ணியிருக்காங்க? ஆண்ட்ரியா ஒரு நல்ல ஒரு வில்லன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்க்கலாம். கவினுக்கு இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஆவரேஜ்? பரவாயில்ல ப்ரோ. போன படத்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஓகேவாக இருக்கும். போன படம் தான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, இது அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறைய அரசியலை பற்றி பேசியிருக்காங்க. அந்த அரசியல் பணத்தை வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் மக்களுக்கு வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து மணி ஈஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம், இன்னும் ஒரு
3 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து 2 மணி நேரத்தோடு முடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் நெல்சன் அவர்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அது ரொம்பவே ப்ளஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் எல்லா கட்சியும் தாக்கிட்டாங்க. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக அவரோட இன்புட் சில இடத்துல நல்லாவே தெரியுது. நம்ம அரசியல் பேசுகிறப்பெல்லாம் அவரோட இன்புட் நல்லா தெரியுது. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஆக்ஷன் படம். நம்ம மணி ஈஸ்ட் வந்து நம்ம அந்த வெப் சீரிஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம தமிழில் பார்த்தா இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தருப்பார். இதில் யார் ப்ரொஃபஸர் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இன்னொன்று வந்து ஆண்ட்ரியா ரொம்ப வில்லி கேரக்டரில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நான் கத்துறேன், ஓடுறேன், அவங்கள இவ்வளோ பேர் மிரட்டுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப கூலான ஒரு வில்லியாக வந்திருப்பாங்க. இன்னொரு சார்லி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். நிறைய பேர் வந்து கை கூட தட்டலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ட்விஸ்ட்டில் வந்து சார்லி நடிச்சிருப்பார். ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது. இன்னொரு பாட்டு வந்து ஆட் பண்ணியிருந்துக்கலாம். ஏன்னா படம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு பாட்டு, படத்துக்கு ரிலேட்டடான ஒரு பாட்டு வந்து இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும். முந்தைய படங்களோட இந்த படங்கள் அவரோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அது ஃபஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் சொதப்பி வச்சுக்கிறாரு. நமக்கு கவின் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இந்த படத்தில் ஃபுல்லாக. அவரை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸில் மாற்றுவாங்க. எல்லா படத்துலையும் மாற்றுற மாதிரி தான் மாற்றுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கடைசி வரையுமே கவின் வந்து நெகட்டிவ் கேரக்டர்லேயே தான் இருக்கிறாரு. அதனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டான படமாக இருக்குது கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதை தவிர்த்துட்டு பார்த்தாங்கன்னா அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது எல்லோரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படங்கள். நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் சூப்பராக பண்ணிக்கிறார். அந்த சாங்ஸ் ட்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல, அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறார். ஆனால் ஓவராலாக இந்த படம் வந்து 10 ரேட்டிங் நான் அடக்கலை. தேங்க்யூ.